8ஆம் வகுப்பின் மக்களின் புரட்சி பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1, பாளையக்காரர்களை நியமித்தவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, மதுரை நாயக்கர். பாளையக்காரர்களை நியமித்தவர்கள் மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 2, பாளையக்காரர் முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1529ஆம் ஆண்டு பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3, 1529இல் விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார். 2. விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1ம் 2ம் சரி. 1529ஆம் ஆண்டு விஸ்வநாதர் மதுரை நாயக்கரானார். விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 4, நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, 72. நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 5, எந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் பாளையக்காரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். கொஸ்டின் நம்பர் 6, 1. மேற்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கீழ் ஆட்சி செய்தனர். 2. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் மறவர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். ஆப்ஷன் டி, 1ம் 2ம் தவறு. 1ற்கும் 2ற்குமான சரியான விளக்கம்: 1. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கீழ் ஆட்சி செய்தனர். 2. மேற்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் மறவர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர். கொஸ்டின் நம்பர் 7, இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பூலித்தேவர் ஆவார். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாக திகழ்ந்தவர் பூலித்தேவர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 8, 1. பூலித்தேவர் திருநெல்வேலியின் அருகிலிருந்த நெற்கட்டும் செவ்வல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர் ஆவார். 2. பூலித்தேவர் ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்கத் தொடங்கினார். 3. ஆங்கிலேயரை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர் ஆவார். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1ம் 2ம் 3ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 9, தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, 1759ஆம் ஆண்டு யூசுப் கான் தலைமையில் ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவ்வலை தாக்கின. ஆப்ஷன் பி, அந்தநல்லூரில் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆப்ஷன் சி, 1761ஆம் ஆண்டு ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவ்வலை மீண்டும் கைப்பற்றியது. ஆப்ஷன் டி, 1864ஆம் ஆண்டு பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றினார். தவறான ஒன்று ஆப்ஷன் டி, 1864ஆம் ஆண்டு பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றினார். சரியான விளக்கம்: 1764ஆம் ஆண்டு பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றினார். 1864 இல்ல, 1764. கொஸ்டின் நம்பர் 10, 1. ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். 2. வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி ஜக்கம்மாள், சகோதரர் ஊமத்துரை செவத்தையா ஆகியோர்கள் ஆவர்.
சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஒன்றிற்கான சரியான விளக்கம் ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார். கொஸ்டின் நம்பர் 11 ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் எந்த ஆண்டு நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1798ஆம் ஆண்டு ராமநாதபுர கலெக்டர் காலின் ஜாக்சன் நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதினார். கொஸ்டின் நம்பர் 12 1080 பகோடா பாக்கியை தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்திவிட்டார். 2 கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 13 பாளையக்காரர்கள் காலகட்டத்தில் சென்னை கவுன்சிலின் கவர்னர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி எட்வர்ட் கிளைவ் ஆவார். பாளையக்காரர்கள் காலகட்டத்தில் சென்னை கவுன்சிலின் கவர்னராக இருந்தவர் எட்வர்ட் கிளைவ் ஆவார். கொஸ்டின் நம்பர் 14 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள் ஆவர். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் மருது சகோதரர்கள் ஆவர். கொஸ்டின் நம்பர் 15 எந்த ஆண்டு எந்த போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1757ஆம் ஆண்டு பிளாசி போர். 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது. கொஸ்டின் நம்பர் 16 மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1799ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்தார். கொஸ்டின் நம்பர் 17 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 18 வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கயத்தாறு என்னும் இடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 19 1 வேலுநாச்சியார் தனது 15 வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதரை திருமணம் செய்தார். 2 1772ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையில் போரிட்டு காளையார் கோவிலில் முத்துவடுகநாதரை கொன்றது. சரியான விடை ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. ஒன்றிற்கான சரியான விளக்கம் வேலுநாச்சியார் தனது 16வது வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதரை திருமணம் செய்தார். கொஸ்டின் நம்பர் 20 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார். ஆப்ஷன் பி இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் இந்திய பெண்ணரசி வேலுநாச்சியார் ஆவார். ஆப்ஷன் சி வேலுநாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் டி வேலுநாச்சியார் தனது நம்பிக்கைக்குரிய தளபதி மற்றும் தொண்டர் உடையாள் என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலை பிரிட்டிஷாருக்கு எதிராக நடத்தினார்.
தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் வேலு நாச்சியார் தனது படை தளபதி மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலை பிரிட்டிஷாருக்கு எதிராக நடத்தினார்.